ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா என்னுடைய நேட்டிவில் ஊரில் இருக்கேன், சிவகங்கையில் இருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை ஒருத்தர் கேட்டிருந்தார், உங்களுடைய கிராமத்து முறையில் கிராமம்னாலே நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா பசுமையாக செம்மையாக இருக்கும். அங்கே சமைக்கிற மாதிரி ஒரு கிராமத்து முறையில் மீன் குழம்பு ஒரு வீடியோ ஒன்று போடுங்க. என்னுடைய ஒய்ஃப் உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து சமைச்சு சூப்பராக பண்ணுறாங்க, நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய வீடியோஸ் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவும் தேங்க்யூ. நம்மளோட ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க மக்களே. வாங்க, மீன் குழம்பு சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கிள்ளி சாப்பிடாம சும்மா வேறு லெவலில் அள்ளி சாப்பிட போகிறோம். செம்மையாக இருக்க போகுது மீன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் மக்களே. இப்போ மீன் குழம்புக்கு தேவையானது என்னென்ன சாமான்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் போட்டு செய்ய பாருங்கள், ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே மாங்காய் ஒரு அரை பெரிய மீடியம் சைஸ் மாங்காயில் ஒரு அரை மாங்காய் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக. உங்களுக்கு காரத்துக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக மிக்சியில் போட்டு முடிஞ்சால் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. அதாவது பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா அந்த விஸ்க் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிழங்குகள்லாம் போட்டு மசிக்கிற மாதிரி விஸ்க் இருக்குது பார்த்திங்களா, அந்த விஸ்க்கு வச்சு நசுக்கி கூட நீங்கள் நல்லா கொரகொரப்பாக பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் பூண்டு இந்த மாதிரி நல்லா போட்டு உரலில் போட்டு நல்லா இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பூண்டை நல்லா இடித்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாகவும் நல்ல ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மக்களை பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு, மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுங்க. அதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, கசப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கடலெண்ணெயாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, இந்த 2 எண்ணெயில் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் இந்த மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துனா போதும். நான் ஒரு சின்ன டப்பாவாக இருக்கனால அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள், இது 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது காரம் இருக்காது, உங்களுக்கு கலர் மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம ஃபுட் கலர் எதுவும் இதில் சேர்க்க மாட்டோம். ஹோட்டல் எல்லாம் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நம்ம ஹோம்மேடு
வீட்டில் சமைக்கிற முறையில் செய்கிறனால ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் இந்த காஷ்மீர் சில்லி பவுடரே போதுமானது. காரமும் வந்துடும், டேஸ்ட்டும் வந்துடும், கலரும் வந்துடும். அதனால் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம குழம்புக்கு ஆரம்பிச்சிடலாம். மக்களே, சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சீலா மீன் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து சீலா மீன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் வந்துட்டு இந்த மீன் பேர் என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. பார்த்திங்கன்னா மீன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக. மக்களே, இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் ஒன்று பேன் ஒன்று வச்சாச்சு. இந்த பேன் வந்து நல்லா சூடாகட்டும். மக்களே, இப்போ கடாய் சூடானதும் அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டியதில்லை. இப்போது 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டில் எது சேர்த்துக்கிட்டாலும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் சேர்த்துட்டு பாருங்கள், ஆயில் சூடாகிட்டுருக்கு. ஆயில் சூடானதும் அதுலேயே மிளகு வந்து 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே வெந்தயம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இதோடைய ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே கடுகும் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை அப்படியே நல்லா எண்ணெயிலேயே கிண்டி விட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். மக்களே, நம்ம போட்ட மிளகு, சீரகம், வெந்தயம்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இடித்து வச்ச 20 பல் பூண்டு, இடித்து வச்ச பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். கருகிராமல் நல்லா ஒரு பொன்னிறத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே இந்த டைமில் ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அதையும் இது கூடவே நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு இந்த டைமில் பாருங்கள், நம்ம இடித்து போட்ட பூண்டு வந்து பொன்னிறமாக வந்துருச்சு. அது கூடவே இந்த டைமில் நம்ம அந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சோம்ல, அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு நல்லா பெரட்டி விட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சுனாலே, நல்லா பொன்னிறமாக வதங்கிச்சுனாலே நல்லா அதனுடைய ஃப்ளேவரில் இறங்கி சூப்பராக இருக்கும். மக்களே, சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு கொஞ்சமாக லேசாக கருவேப்பிலை வந்து ஒரு 3 கொத்து அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. அதையும் நல்லா அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போதே பூண்டு போடும்போதே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா கருகிடும். பார்த்திங்கன்னா அது வேறு ஃப்ளேவரில் டேஸ்ட்டே மாறிடும். நீங்கள் இந்த டைமில் வெங்காயம்லாம் வதக்கி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துங்க. நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பிலை போட்டு 2 கிண்டி விட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு அதையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு மல்லித்தூளையும் சேர்த்துக்கலாம் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு. அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும். சேர்த்துட்டு அது கூடவே இது வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து எனி பிராண்டு, சத்தி, ஆச்சி, எனி பிராண்டு எது வேணாலும் நிறைய கிடைக்கும். அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அல்லது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் எங்கள் வீட்டிலே எங்கள் பாட்டி வந்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூளாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு நாள் நான் வந்து வீடியோ போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 டைம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், 3 பெரட்டி விட்டோடனே மசாலா வடையெல்லாம் போயிருக்கும். இந்த டைமில் நம்ம கொரகரப்பாக அரைச்சி வச்ச தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு பெரட்டு விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கருகிராமல். அடி பிடிச்சது அல்லது கருகிருச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட் வராது. தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே பெரட்டி விட்டால் போதும். தக்காளி வந்து நம்ம நல்லா கொரப்பாக தான் நம்ம அடித்து வச்சுருக்கோம். அதனால் சீக்கிரமாகவே வதங்கிடும். மக்களே, நல்லா பெரட்டி விட்டோன்னே மசாலா வடையெல்லாம் போயிருச்சு. இந்த டைமில் 1/4 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தலை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா சேர்த்து சும்மா ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே பெரட்டி விட்டால் போதும். பெரட்டி விட்ட உடனே இது கூடவே நம்ம மல்லித்தலை போட்டு பெரட்டி விட்ட உடனே புளித்தண்ணி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி வந்து நான் 1/2 கிலோ மீனுக்கு 200 கிராம் வந்து புளிக்கரைசல் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகம்னா நீங்கள் அதிகமாகவும் புளிக்கரைசல் வந்து எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு 2 கொதி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மக்களே. குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், செம்மையாக அடா நம்ம போட்ட மசாலா, கொத்தமல்லி, அது இது நல்லா மசாலா சேர்ந்து செம்ம ஃப்ளேவராக சூப்பரான நல்ல மனம். சூப்பராக இருக்குது மக்களே. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் மாங்காய் வந்து நான் ஒரு அரை மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். முழு மாங்காய் இல்லை, ஒரு அரை மாங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சமைக்கிற எல்லா மீன் குழம்புலையும் மாங்காய் சேர்ப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சேர்த்திங்கன்னா. மாங்காய் சேர்த்து சமைச்சிங்கன்னா ரொம்ப அருமையான ஃப்ளேவர், அந்த மாங்காயில் இருக்கிற ஃப்ளேவரில் இறங்கி சூப்பராக வரும். ரொம்ப அருமையாக இருக்கும் மீன் குழம்பு. மக்களே, மாங்காய் சேர்த்துட்டு இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதாவது கடைசியாக இந்த டைமில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வணங்கிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும். கடைசியாக நீங்கள் மீன்லாம் சேர்த்துட்டு கடைசியாக நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு ஒன்று அதிகமாக போயிடும், இல்லைன்னா ரொம்ப கம்மியாக போயிடும். அந்த மாதிரி வந்துடக்கூடாது. கடைசி நேரத்தில் இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கான்னு. இந்த டைமில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் இந்த டைமில் மீன் வந்து சேர்த்துக்கலாம் மக்களே. அப்படியே இந்த மீன் பையனை தூக்கி, இந்த மீன் பையன் இருக்கான்ல அவனை அப்படியே அழகாக அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே போட்டுட்டு இப்படியே தூக்கி போட்டுக்கலாம். அப்படியே இந்த மீன் பையனை போட்டு உள்ளே போட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கிண்டெல்லாம் கூடாது. கிண்டுனீங்கன்னா வச்சிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிருச்சுன்னா முள்ளெல்லாம் குழம்புல மிக்ஸ் ஆகிரும், சாப்பிடும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் போட்டு கிண்டாமல் இப்படி அப்படியே இந்த மீன் பையனை அப்படியே உள்ளே வந்து இப்படி டிப் பண்ணி விட்டுருங்க. டிப் பண்ணி விட்டு இவனை அப்படியே ஒரு கொதி மட்டும் விடுவோம். ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா மீன் பையன் கரைஞ்சி போயிடுவான். அதனால் ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும் மக்களே. மக்களே பாருங்கள், இந்த மீன் வந்து நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் அப்படியே லைட்டாக சிம் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து 2 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி அப்படியே சின்னதாக அப்படியே கையிலே பிச்சு வச்சுருக்கேன். பிச்சு இந்த மாதிரி அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை வந்து அப்படியே மேலாப்பில் தூவி அவனையும் அப்படியே சேர்த்துக்குங்க. 1/4 கைப்பிடி அளவுக்கு அப்படியே சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி அப்படியே டிப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் மக்களே. டிப் பண்ணிவிட்டு இவனை அப்படியே மூடி வச்சு அடுப்பை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் மக்களே. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் சமைச்சு குக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். அட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோவுக்கு அப்படியே ஒரு தம்ஸ்அப் லைக்கையும் போட்டு விட்டுருங்க மக்களா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ மக்களே.